ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம நைட்டு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு வந்து நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு தாங்க வாங்க போகிறேன். தக்காளி தொக்கு தாங்க வைக்க போகிறேன் நான். தக்காளி வந்து எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி வந்து கிலோ 20 ரூபான்னு கொடுத்தாங்க. உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து வாங்க தக்காளி தொக்கு தேவையான பொருளாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ இந்த வெங்காயமே போதுங்க. அடுத்து வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அடித்து தாங்க சேர்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொத்து கொத்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க எப்படி தக்காளி தொக்கு வீட்டில் வைப்பீங்கன்னு சொல்லுங்க. தக்காளி வந்து வதக்கி போடுவீங்களா இல்லைன்னா வந்து அரைச்சி போடுவீங்களான்னு சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு நம்மளுக்கு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி தொக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் போடுவேன். நீங்கள் வெந்தயம் போடுவீங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அள்ளி போட்டுருவேன். கருவேப்பிலை இல்லைன்னா எல்லாமே சமைச்சிருவேன். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். நீங்க தக்காளி தொக்குக்கு வந்து பச்சை மிளகா போடுவீங்களா இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மிக்சியில அடிச்சுட்டேங்க. நல்லா என்ன சொல்றது, லைட்டா 1-2 அடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இப்படி வச்சாதான் பிடிக்கும். கட் பண்ணி போட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதை போட்டு கிண்டுறதுக்கு. சரி, இது வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, தக்காளி வந்து லைட்டாக கொதி வந்துருச்சுல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பொடி எத்தனை ஸ்பூன் போட போறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லித்தூள் போட்டலாம். மல்லித்தூள் வந்து சும்மா இத்தூண்டு தான். அப்படியே ஒன்னா கலக்கி விடணும். அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ல இருக்கிறத கழுவி இதில் ஊற்றணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம். நீங்க வந்து மல்லி இலை வந்து எப்ப சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்க. கடைசியா சேர்ப்பீங்களா இல்லை வேகும் போதே சேர்த்துருவீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து வேகும் போதே சேர்த்துருவேங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியா போடுறது வந்து எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பச்சையா இருக்கும். பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்குமா, அதனால நான் போடுறதில்லை. இதோடய போட்டால் நல்லா சூப்பராக வெந்துடும்.
இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். நல்லா சூடா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. உப்பு எதுவுமே தேவையில்லை. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். இது இன்னும் அப்படியே இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெங்காயம். நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக எல்லா டைம் சப்பாத்திக்கு வெங்காயம் சாப்பிடுவோம் இல்லை. இது வந்து தோலை உரிச்சிட்டேன்ல, இன்னும் காலையில தான் சமைப்போம். அதனால சரி சாப்பிடலாமேன்னு கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பொதுவாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் சப்பாத்திக்கு வெங்காயம் வச்சு சாப்பிட்றது. நான் தான் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அது வந்து தோலை உரிச்சு கட் பண்ணணும்ல, அது ரொம்ப வேலை. சரிங்க, இப்போ வந்து நமக்கு தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கோட சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். பெரிய தட்டா இருக்கு, இது வச்சு முடியலாம். ரெடி நமக்கு. நான் ஏன் சட்டியை அடிக்கடி தொடர்ந்து சுடாதான் நீங்க நினைக்காதீங்க. இதோட ஹேண்டில் வந்து ரொம்ப சூடு கம்மியா தான் இருக்கும். சரி, இப்ப நமக்கு வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். எனக்கு 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சமா கட் பண்ண வெங்காயம், இது தக்காளி தொக்கு. இங்க வச்சிடலாமா? அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில வச்ச பாசிப்பயிறு குழம்பு, இதுவும் நல்லா இருக்கும் சப்பாத்தி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வெரைட்டியா சமைச்சிருக்கேன்னு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துருவோம், தக்காளி தொக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்க பச்சை மிளகாய் காணமே, இந்த இருக்கு, சூடா வேற இருக்குது. அப்படியே இந்த தக்காளி தொக்கோட அந்த பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிடணும், அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்க, சமைச்சு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துட்டோம். நம்ம இன்னும் அடுத்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பூ போல சமையலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.